ஹலோ, வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். இப்போ நான் வெண்டைக்காய் பொடி குழம்பு வைக்க போகிறேங்க. அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து வெண்டைக்காயை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒரு 4 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ரெண்டு தக்காளி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வத்தட்டுங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காயை நல்லா வதக்கி ஒரு 4 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்சது. 2 தக்காளி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. புளி தண்ணி கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வத்தட்டும். வற்றின பிறகு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வத்திருச்சுங்க. இந்த சமயத்தில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.